இன்றைக்கி நான் வந்து பேச போகிறது யாரை பற்றினா 2 பேரை பற்றி பேச போகிறேங்க. குட் மார்னிங். ஃபஸ்ட்டு சஞ்சீவி அகிலான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களோடலாம் வேலை செய்யவே முடியாது. செருப்பால் அடிச்சிடுவாங்க. அவங்க வேலை செய்யலைன்னு அவ்வளோ கோவம் வந்துடும் அவங்களுக்கு. பேசுகிற வார்த்தையே மெட்ராஸ் தமிழ் தான். வேலை செய்கிறதே கஷ்டம். வேலை செய்யலைன்னா பின்னி எடுத்துருவாங்க. ஓகேவா? அவங்க தான் எனக்கு ஆரம்பில் சொல்லி கொடுத்தாங்க. சரி, அதை விட்டுடலாம். அப்புறம் அவங்க என்ன வந்து செருப்பால் அடிச்சிருவாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா ஏன்னா இந்த லோக்கல் பாஷையில் பேசுகிறான்னு சொல்லிட்டு. சரியா? ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப நாலேஜுங்க. நல்லா படிப்பாங்க, ரொம்ப நல்லா படிப்பாங்க, நல்ல ப்ரில்லியன்ட்டு. அது அவங்க படிப்பாலேயே முன்னேறி வந்தவங்க. அதனால தான் நான் எல்லோரையும் சொல்கிறேன், படிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே நான் அதுதான். நான் படிச்சிருக்கேன். நான் மட்டும் என்ன படிக்காதவனா? நானும் தான் படிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய நல்ல படிச்சிருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? சரி, அது வந்து ஓகே, அதை விட்டுடலாம். இப்போ 2வது திருச்சி டிஸ்ட்ரிக்டை பற்றி பேசலாம். திருச்சி டிஸ்ட்ரிக்ட் வந்து செஸ் அருமையாக விளையாடுவாங்க. திருச்சி டிஸ்ட்ரிக்டில் தான் எங்கள் அக்கா இருக்காங்க. எங்கள் அக்கா கல்யாணம் அருமையான கல்யாணம். எனக்கு சின்ன வயசில் நான் பார்த்தது. அதை முடிச்சுட்டு சென்னையிலேருந்து நாங்கள் திருச்சி போனோம். அங்கே இருக்க ஒரு கிராமம், அங்கே போய் இருந்தோம் 3 மாதம். 3 நாளோ 4 நாள் இருந்தோம். 3-4 நாள் இருந்தோம். அங்கே சேலம் போயிட்டு அங்கேருந்து அங்கே போயிட்டு, இல்லை சேலம் இல்லை, இங்கேருந்து சென்னையிலேருந்து நேராக திருச்சி அங்கே போனோம். இப்போ அவங்க பாட்டி இருந்தாங்க, எங்கள் அத்தி பேர் ஸ்ரீதரங்கரோட இது. ஓகேவா? இங்கே செமையாக கல்யாணம் நடந்தது. எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. ஓகேங்களா? அவங்க பேர் புஷ்பாங்கன்னு அவங்க பேர். அவர் பேர் டிஎஸ்பியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனார் திருச்சியில். ரொம்ப நல்ல டைப் அவங்க. ஓகேவா? புரியுதுங்களா? 2வது எங்களோட அப்பா சைடு, எங்கள் அப்பா சைடு ஃபேமிலி வந்து அவர் எங்கள் மணியண்ணா வந்து மணின்னு சொல்லிட்டு அவர் பேர். அவர் ஐஐடி. அவங்க அங்கிள் வந்து இந்து ஸ்கூலில் வந்து +2 வந்து லெக்சரர், ப்ரொஃபஸர் அவர். ஓகேவா? ப்ரொஃபஸர். ஓகே. இப்போ பாருங்கள், இவங்க பானை இந்த சைடு ஏற்றுறாங்க. பானை இந்த சைடு ஏற்றி கிங் சைடு அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? குயின் சைடு கேன்சல் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா இது மாதிரி இருக்காங்க. சரியா? இவங்களோட மேரேஜ் அட்டகாசமாக நடந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு மேரேஜ் இவங்களோடது. ஓகேவா? எங்கள் அத்தை சைடு இருக்கிறவங்க வந்து இவங்க பேங்க்குக்கு தான் அங்கே போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கள் அக்கா பேங்க்குக்கு போயிட்டு எல்லாம் இதுவும் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க. ஓகேவா? ஆனால் இப்போ ரீசெண்டாக எங்கள் அத்தையும் பேர் தவறிட்டார். நானே போக முடியல. அப்புறம் பேசிட்டேன். ஏன் போக முடியலன்னா வந்து ஒரு சில பர்சனல் இதனால் போக முடியல என்னால். அது எங்கள் கொஞ்சம் அது சொல்ல விரும்பல. ஓகேவா? இப்போ என்னென்னா இந்த மாதிரி இருந்தாங்க. இவங்களுக்காக தான் இந்த கேமே நான் போட்டிருக்கேன். இந்த கேமே இவங்களுக்காக தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த பானை புஷ் பண்ணால் பிஷப் அடிக்கலாம். ஆனால் நைட் உள்ளே இருக்குது, குயின் பக்கத்தில் இருக்குது, குயின் அங்கே இருக்குது. கொடுத்துடலாமா? டபுள் அட்டாக் வருது பார்த்தீங்களா? டபுள் அட்டாக் வருதே. ஆனால் அவங்க என்ன எய்ம் பண்ணுறாங்கன்னு தெரில. டபுள் அட்டாக் வருது. அவ்வளோதான், ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் திருச்சி பிளேயர்ஸுன்றது. திருச்சி பிளேயர்ஸ் கிட்டலாம் விளையாட முடியாதுங்க. அருமையான பிளேயர்ஸ் அவங்கெல்லாம். அருமையான பிளேயர்ஸ் திருச்சிலாம். திருப்பி அடிச்சாச்சா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த நைட் இங்கே இருக்குது, அந்த குயின் இங்கே வர முடியாது. அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு அதோட வேலை. மறுபடியும் நம்ம இந்த பானை புஷ் பண்ணி நைட்டை அட்டாக் பண்ணலாம். அந்த நைட்டை தூக்கி இங்கே வருவாங்க பாருங்கள், அதுதான் செய்வாங்க அவங்க. வந்துட்டாங்களா? இப்போ நம்ம குயினை வச்சு நைட்டை அட்டாக் பண்ணலாம். அந்த நைட்டும் காலி. அந்த நைட்டுக்கும் ஸ்கொயர் கிடையாது. இப்படி விளையாடணும் திருச்சி பிளேயர்ஸ் மாதிரி. இதுதாங்க திருச்சி காவிரி டிஸ்ட்ரிக்ட்டு. பார்த்தீங்களா? அவங்க இன்னும் பயங்கரமாக ஆடுறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? எதால் அடிக்கலாம்? நமக்கு தேவை இப்போ எதாலையாவது அடிக்கணும். முதல்ல இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சா? ஆனால் கிங் சைட் கொஞ்சம் வீக்காக இருக்குது. நம்ம குயினை கொடுக்கக்கூடாது. ஒன்று அந்த குயினை எடுத்துடணும். அந்த ஒயிட் குயினை எடுக்கணும். அவங்க கிங்கு வந்து எஸ்கேப் ஆகக்கூடாது. பல விஷயம் இருக்குது இதில். பார்க்கலாம் என்ன தான் ஆடுறாங்க. அவர் நல்ல பர்சனாலிட்டிங்க ஸ்ரீதரங்கல். அருமையான பர்சனாலிட்டி. டிஎஸ்பியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனார். ரொம்ப நல்ல டைப்.
அவங்க சைடு எல்லாருமே நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். நான் முதல்ல போயிருக்கேன் அவங்க வீட்டுக்கு. எல்லாம் ரயில்வேஸில் நல்ல ஹையர் போஸ்ட்டில் வேலை கேட்டு போயிருக்கேன். ரொம்ப நல்ல மாதிரி. இப்போ சரி இதை அடிச்சிடலாம். இது அடிக்கிறது தான் கரெக்டு. சரியா அடித்தாங்களா? இப்போ இதை அடிச்சிடலாமா? பான் அடிச்சிடலாமா? பானின்ட்டு அடிச்சிடலாமா? பானின்ட்டு அடிச்சிடலாமா வேணாமா? எவ்வளோ பீஸ் இருக்குது? 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 இருக்குது. இந்த நைட் வேறு அட்டாக்கில் இருக்குது. குயின் அட்டாக்கில் இருக்குது. இது மெயினாக அதான் பார்க்குறோம். அடிச்சிடலாம். அவங்க நைட் அடிப்பாங்க, நம்ம நைட்டை பானின்ட்டு அடிப்பாங்க, நம்ம பிஷப் இன்ட்டு அடிக்கணும். அப்போ தான் குயின் அட்டாக் வரும் இல்லையா? அது ஒன்று இருக்குது, பார்க்கலாம். ஆனால் நான் குயினால் தாங்க அடிப்பேன். குயினால் தான் அடிப்பேன் நைட்டை. சரிங்களா? ஏன்னா அந்த டயக்னலில் நம்ம இருக்கக்கூடாது. எப்பயுமே டேஞ்சர் வந்துடும். குயின் இன்ட்டு பான் தான் கரெக்டு. புரியுதுங்களா? அப்படி தான் அடிக்கணும். ஈவன் தான் நமக்கு டிஸ்கவர்டு வந்தால் கூட குயின் இன்ட்டு பான் தான் கரெக்ட். இப்போ குயின் சேஃபு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? கிங்கை நான் இப்போ அடுத்த ஸ்டெப்பு பிஷப்பு வந்துட்டாங்களா? இப்போ நம்ம பிஷப்பை இங்கே வச்சுக்கலாம். குயின் அட்டாக். குயின் இன்ட்டு ரூக்கு, ரூக் இன்ட்டு ரூக் இன்ட்டுனா கூட பிஷப் இன்ட்டு இல்லைன்னா ஒரு ரூக் எடுத்துறேன். கேம் எவ்வளோ சிம்பிளிஃபை ஆகுது பார்த்தீங்களா? திருச்சி பிளேயர்ஸ். ஆனால் நான் திருச்சி போயிட்டு இது வரைக்கும் நான் இது ஆனதில்லைங்க. செஸ் விளையாடினதில்லை. கிரிக்கெட் விளையாடிருக்கேன். ஆர்இசியில் விளையாடிருக்கேன். திருச்சியில் நல்ல ஊர், அருமையான ஊர். நான் என்னோடய ஃப்ரெண்டு இதனால தான் குமாரண்ணாவை நான் என்னை ஞாபகத்துக்கு கொண்டு குமாரண்ணான்னு ஒருத்தவங்க எனக்கு இருந்தாங்க. அவர் கனகராஜன் சொல்லுவேன் இல்லையா, சிட்டியில் அவரோட ரிலேட்டிவ். அவரும் நானும் அவர் பிஷப் ஈவர் காலேஜில் படித்தார். ஆர்இசி நாங்கள் போய் விளையாடுவோம் செஸ்ஸு. செஸ் விளையாடி செஸ்ஸுன்னே வருது. கிரிக்கெட் விளையாடுவோம். பாருங்கள், ரொம்ப யோசிக்கிறாங்க. திருச்சியை ஜெயிக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. திருச்சியை ஜெயிக்க முடியாது. திருச்சியை நீ எப்படி ஜெயிப்ப? நீ திருச்சியை ஜெயிச்சிட்டா அப்புறம் காவிரி எதுக்காக ஓடுது? காவிரி எதுக்குப்பா ஓடுது திருச்சியில்? காவிரி ஓடுதா ஓடலையா? அப்புறம் காவிரி ஓடுறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போகுது இல்லையா? அந்த பானை எடுக்கலாமா சொல்லு? அந்த பானை எடுக்கலாமா வேணாமா? அடித்து சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 1 2 3 4 5 வந்துருச்சு. அச்சிடலாமா? எதாவது அடிக்கலாம். இதால் அடிக்க முடியாது. இதால் பிஷப்பால் அடிக்கலாமா? அந்த நைட்டை மட்டும் உள்ளே விடக்கூடாது. ரொம்ப டேஞ்சர். நைட் எடுக்க மாட்டாங்க. ரூட் போயிடும். அந்த டயக்னலில் ப்ரெஷரு வந்தாங்களா என்னமோ பண்ணிட்டு போட்டோம். இங்கே ஏதாவது ஃபோர்க் வருதா? இல்லை, ஒரு ஃபோர்க்கும் வரல. குயின் அட்டாக்கா? இல்லை. அடிவு. இனிமேல் என்ன இருக்குது? அவ்வளோதான். தின்றாங்க. திருச்சி தின்றாங்க. அவங்க பாருங்கள், திணறிட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியல. இப்போ குயினை தூக்கி அந்த லாஸ்ட்டில் E7 போட்டால் செக்மேட்டு தான். முதல்ல அவங்க விளையாடுறாங்களான்னு பார்க்கலாம். முதல்ல விளையாடட்டும், அப்புறம் பார்க்கலாம். ப்ரெஷர் தாங்க முடியாது. திருச்சியோட ப்ரெஷரு. திருச்சி பக்கத்தில் தான் தஞ்சாவூர். அங்கே ஒருத்தங்க சொன்னேன் இல்லையா, ஆஃபீஸில் கனாமனான்னு பேசிடுவாங்கன்னு வேலை செய்யலன்னா. அவங்க தஞ்சாவூர், திருச்சி பக்கம்தான். இன்னும் எடுத்துருவாங்க வேலை செய்யலைன்னா. முடியா? இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இவங்கள ஏமாற்றணும். இப்போ புரியுதுங்களா எப்படி ஏமாத்துறதுன்னு? இப்போ பாருங்களேன், இப்போ நான் ஏமாத்துறேன் பாருங்கள். இங்கே வைக்கிறேன். அவங்க செம்ம கிளவராக வராங்கங்க. லாங் டயக்னல் வராங்க பார்த்தீங்களா? நான் பார்க்கவே இல்லை. நல்ல வேலை இங்கே வச்சிட்டேன். குயின் A8 போட்டால் செக்மேட்டு. பயங்கரமாக செக்மேட் இல்லை, டார்க் ஸ்கொயர் இருக்குது. நல்ல வேலை பொழைச்சோம். திருச்சி பொழைத்து விட்டது.
திருச்சி உழைச்சிக்கிச்சு. இனிமேல் அவங்க ரிசைன் தாங்க, எனக்கு தெரிஞ்சு ரிசைன் தான். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க தான் வருவாங்க. தெரிஞ்ச விஷயந்தான். எக்ஸ்சேஞ்சுக்கு வராங்க, வந்துக்கிட்டோம், அடிச்சிடலாம். அடித்தாச்சா. இப்போ இந்த பிஷப் வேணுன்றாங்க, இல்லை ரூப் வேணுன்றாங்க. அதெல்லாம் நம்மளால் தர முடியுமா? அதெல்லாம் தர முடியாது. இந்த ரூக்கை முதல்ல காப்பாற்றிக்கணும். சரியா? ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா. இப்போ அதே ஒரு பீஸை வச்சு விளையாடிக்கலாம். ஓகேவா? ஒரு பீஸ் கிடைச்சதே பெரிய விஷயம். பான் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. நைட்டை போட்டு பிஷப் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியது தான். கேமை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? பாருங்க, அதை அடிக்கிறாங்க. இவங்களை என்ன செய்யறதுன்னு, இந்த மாதிரி கேம் விளையாடுறவங்கள என்ன செய்யறது? எதுக்காக இங்கே வராங்க சொல்லுங்கள்? அந்த பான் வேணுமா? அந்த பான் என்ன இருக்குது அந்த பான்லேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு சொல்லிக் கொடுங்க. செஸ்ஸு சரியாகவே விளையாட மாட்டேன்றாங்க. திருச்சி வந்தாவே ஒரு டெரராக இருக்கு. அவ்வளோதான், இன்னும் அவ்வளோதான். அவங்க போயிட்டாங்க. பப்ளோ கிரிக்கெட்டாக ஆர்மியை பார்த்து போயிட்டாங்க. திருச்சி ஜெயிச்சிருச்சு. சஞ்சீவி அகிலா டென்ஷனை யாராலும் தாங்க முடியாது. சரியா? அவங்கக்கிட்ட வேலை செஞ்சுட்டா எல்லாரும் எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சிடலாம். அத்தனை பேருக்கும் என்னோடய டெடிகேஷன். இந்த கேமு டைமர் ஓடிட்டுருக்கு. தயவு செஞ்சு ஒன்று இது மாதிரி தான் பண்ணுறாங்க. சில பேர் ரிசைன் பண்ணுறதே கிடையாது. தோற்று போயிட்டா அப்படியே விட்டுட்டு போயிடுறது. இதெல்லாம் ஒரு ஆட்டிடியூடா சொல்லுங்கள்? இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர், சின்ன பசங்களும். அது தப்பு. ஆக்சுவலாக ப்ரொஃபஷ்னலும் இருக்கணும். விட்டுட்டு போயிடுறது. அது பாட்டுக்கு டைமர் ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஆப்போனண்ட் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறது? ஆப்போனண்ட் உட்காந்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸையே பார்த்துட்டு இருப்பாங்களா? ஸ்ட்ரெஸ் போர்டு. அப்புறம் தான் விக்டரி வந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.